வணக்கம். வங்கிக் கடன் தவணையை திரும்பி செலுத்தாத விவசாயி வீடு தேடி சென்று அச்சுறுத்திய தனியார் வங்கி ஊழியர்கள். மன உளைச்சலால் வீடியோ வெளியிட்டு விவசாயி கோவிந்தராஜ் தூக்கிட்டு தற்கொலை. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ளது ஏலாக்குறிச்சி கிராமம். இங்கு மேட்டுத்தெருவில் வசித்து வருபவர் கோவிந்தராஜ். விவசாயியான இவர் திருமானூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராகவும் உள்ளார். இவரது மனைவி கமலா. இவர்களுக்கு ரோஹித் என்ற மகனும் ரோஷினி என்ற மகள் உள்ளனர். ரோஹித் வெளியூரில் தங்கி கல்லூரியும், மகள் ரோஷினி விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பும் பயின்று வருகிறார். கோவிந்தராஜ் HDFC என்ற தனியார் வங்கியில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாட்டு கடனை கடந்த ஜனவரி மாதம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு மாதம் ரூபாய் 11,958 தவணை தொகையாக செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் வங்கி தவணை தொகையை தங்களது குடும்ப சூழல் காரணமாக செலுத்த தாமதமானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனியார் வங்கி வசூல் ஏஜென்ட்டுகள் சிலர் கோவிந்தராஜை மேட்டுத்தெருவில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து தவணை பணத்தை கேட்டு கடுமையான நெருக்கடி அளித்துள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் கடைவீதிக்கு கோவிந்தராஜ் சென்றபோது அங்கும் பொதுவெளியில் கடனை திரும்ப செலுத்த சொல்லி வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது. இதில் கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி கமலாவுக்கு இடையே மன வருத்தமும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தவணை தொகையை செலுத்த தேவையான பணத்தை தனது பிறந்த ஊரில் தந்தை வீட்டிற்கு சென்று புரட்டுவதற்காக கமலா நேற்று இரவு சென்றுள்ளார். இந்த நேரத்தில் கமலா கடும் மன உளைச்சலில் இருந்து விவசாயி கோவிந்தராஜ் வங்கி ஊழியர்களால் தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை வீடியோவாக பேசி பதிவு செய்து தனது ஆதங்கத்தை தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் கோவிந்தராஜ் தனது வீட்டிற்கு அருகே இருந்த வேப்பமரம் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கோவிந்தராஜின் உடலை கைப்பற்றி திருமானூர் காவல்துறையினர் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கி ஊழியர்களின் அச்சுறுத்தலால் மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயி ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது அரியலூர் பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். HDFCல ஜனவரியில் 3 லட்ச ரூபாய் இருக்குங்க சார். 5 டியூ கட்டியாச்சு. இது 6வது டியூக்கு கட்ட முடியுங்க சார். அவங்க காலையிலையும் சாயந்தரமும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்பயும் கட்ட முடியல. இவங்க போய் கடத்தருவெல்லாம் எல்லா கடையிலையும் விசாரித்து ஒரு பெரிய டேமேஜ் ஆக்கிட்டாங்க சார். அதனால மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்க சார். என்ன லோன் வாங்கியிருந்தாங்க? மாட்டு லோன். எத்தனை டியூ கட்டிருக்கீங்க? மாட்டு லோனுங்க சார். 5 டியூ கட்டியிருக்கோங்க சார். இது 6வது டியூங்க. 5 முடிச்சாச்சு. ஏற்கனவே 3 டைம் போட்டு அந்த இதில் கரெக்டாக கட்டிக்கிட்டு தான் வந்தோம். இந்த டைம் தாங்க சார் கட்ட முடியல. தவறி கட்டினதுனால அவங்க காலையிலேயே விடிஞ்சதும் வந்துடுறாங்க. சாயந்தரம் ஆனால் 7 மணிக்கு 8, 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. எங்கே ஊருக்கு போகிறோன்னா அங்கேயும் வந்துடுறாங்க சார். அங்கே எங்கேயும் அங்கே சிரிக்கடிக்கிறாங்க. என்ன சொல்லி மிரட்டுறாங்க உங்களை? பணம் கட்டியாமா இல்லையா, எங்கே உங்கள் வீட்டுக்காரவர் பிடிச்சிட்டு வாங்க, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் மிரட்டிட்டு உட்காந்துக்காங்க சார். 2 மணி நேரம், 1 மணி நேரம், 4 மணி நேரம்னு கேட்டோம். போனோன்னு இருக்க மாட்டாங்க. உட்காந்துக்குவாங்க. கட்டினாதான் போவன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாமல் 2 பிள்ளைங்க இருக்குங்க சார். 2ஐயும் நான் தான் சார் போய் காப்பாற்றணும். அதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணிட்டுங்க சார். பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க சார். உங்க பேருமா? என் பேர் கமலாங்க சார்.